அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் 3 முக்கியமான திடீர் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே ஒரு 3 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கைரேகை பதிவு செய்ய வேண்டும், ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும், மொபைல் நம்பர் அப்டேட் செய்ய வேண்டும். இது வரக்கூடிய, அதாவது இந்த மாதத்தோட 30ஆம் தேதி வரைக்கும் தான் இதற்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முதல் அப்டேட்டா நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய எலெக்ஷன் நேரத்துல இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 4000 உதவித்தொகையாக ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. வேளாண் பட்ஜெட் கூட்டத்துல இது பாத்தீங்கன்னா நடைபெற்றது. ஸோ இது இரண்டாவது அப்டேட்டா நம்ம பார்க்க போறோம். அடுத்ததான் மூன்றாவது அப்டேட். ஓகேங்களா, அனைவரும் இந்த அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது அப்டேட்டுக்கு ஏன் இவ்வளவு பில்டப் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல எல்லாருமே கிட்டத்தட்ட மாதம் மாதம் அவர்களுடைய வங்கி கணக்குகள்ல வரக்கூடிய 10ஆம் தேதி உள்ள அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா வரவு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் 2 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கள கிட்டத்தட்ட 1.43 லட்சம் கோடி மட்டும்தான் இதுல பயன்பெற்று வந்துட்டு இருக்கிறாங்க குடும்ப தலைவிகள். மீதி இருக்கக்கூடிய 1 கோடிக்கும் மேற்பட்ட குடும்ப தலைவிகள் இன்னுமே பாத்தீங்கன்னாக்க பயன் பெறாம இருக்காங்க. ரிஜெக்ட் ஆனவங்க, அது மட்டும் இல்லாம புதுசா ரேஷன் அட்டை வாங்கினவங்க, இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா. இவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், என்சி இந்த மாதிரி இருக்கிற அனைத்து ரேஷன் அட்டை குடும்ப தலைவிகளுக்கும் மீண்டும் நீங்க குடும்ப தலைவிகளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மீண்டும் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட தாலுகாவிலையுமே பாத்தீங்கன்னாக்கா முகாம்கள் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது மூன்றாவது அப்டேட். சரிங்களா, இதை பத்தின அப்டேட்டுமே தெளிவா பார்க்கலாம். இந்த 3 வகையான அப்டேட்டுமே தெளிவா துல்லியமா நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அப்டேட் தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம், முக்கியமான கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ஸ் எல்லாம் நமது சேனல்ல ரெகுலரா வந்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேஷன் கார்டு விரைவில் கேன்சல் ஆக போகிறது. ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க இல்லையா. இப்போ என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை அட்டைகள் இருக்கு. இது இல்லாம மீதி இருக்கிற 2 அட்டைகள். ஓகேங்களா, என்பிஹெச்ஹெச் என்சி கார்டு, என்பிஹெச்ஹெச் எஸ்சி கார்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 விதமா ரேஷன் அட்டைகள் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை அட்டைகள் மட்டும்தான் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அட்டைகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 அட்டைகளுக்கு தான் நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இந்த 3 வகை அட்டைகளுக்கும் ஒரு திடீர் அறிவிப்பு சோகமான அப்டேட் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய இந்த 3 வகை அட்டைகளுமே, குடும்ப அட்டைகளுமே கைரேகை பதிவு செய்யணும். ஏன் கைரேகை பதிவு செய்யணும், அதற்கான அவசியம் என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க இல்லையா. ஸோ இது எதற்காக பதிவு செய்ய சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போயிட்டு அங்கேயே குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆனவங்க, அவங்க பாத்தீங்கன்னா இங்க
தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க. ஆனா அவங்க பேர்ல வந்து ஸ்மார்ட் கார்டுல ரேஷன் கார்டுல வந்து இருக்கும். அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து அரிசி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இத தடுக்கும் விதமாக தான் கைரேகை பதிவு செய்ய சொல்றாங்க. அடுத்ததா இறந்து போனவர்கள் ஓகேங்களா? இறந்து போனவங்களோட கைரேகை ஓகேங்களா? அதாவது சாரி இறந்து போனவங்களுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் அட்டையில வந்து நீக்காமலேயே அவங்களுக்கும் சேர்த்து தான் அரிசி வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தப்பையும், இந்த குற்றத்தையும் தடுப்பதற்காக தான் கைரேகை பதிவு செய்ய சொல்றாங்க. சரிங்களா? கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நீங்க வந்து செஞ்சு தான் ஆகணுமான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் நீங்க இந்த ரேஷன் அட்டை இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருமே கைரேகை பதிவது ரொம்ப அவசியமானது. கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க கைரேகை பதிவு செஞ்ச உடனேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆதார் அப்டேட்டுமே செய்ய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க மொபைல் நம்பருமே அப்டேட் செஞ்சிரணும். ஸோ இந்த ஆதார் எதுக்கு நீங்க அப்டேட் செய்யணும் அப்டின்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக ஓகேங்களா? நீங்க இந்த இடத்துல தான் இருக்கோம். ஸோ நான் வந்து இந்த அட்ரஸ்ல தான் இருக்கேன்றதுக்காக உங்களுடைய ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் அப்டேட்டுமே கண்டிப்பா செய்யணும். ஸோ அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க மொபைல் நம்பருமே அப்டேட் செய்யணும். உங்களுடைய மொபைல் நம்பருமே கட்டாயம் நீங்க பதிவு செய்யணுங்க. ஸோ மொபைல் நம்பர் எதுக்காக பதிவு செய்யணும் அப்டின்னா, உங்க ரேஷன் அட்டைக்கு, உங்க ஸ்மார்ட் கார்டுக்கு என்னென்ன ரேஷன் பொருட்கள் வருது, எவ்வளோ விலையில வருது, என்னென்ன விலையில உங்களுக்கு விற்கிறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து குறுஞ்செய்தியா, எஸ்எம்எஸ்ஸா வந்துடும். சரிங்களா? அதற்காக தான் இந்த மொபைல் நம்பர் அப்டேட் பண்றது. ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. முக்கியமா கட்டாயமா கைரேகை பதிவு செஞ்சுக்கோங்க. கைரேகை நான் வெளியூர்ல இருக்கேன். நான் எப்படி பதிவு செய்றது? நான் வருவேன். ஆனா வந்து இப்போதைக்கு இந்த மாசம் என்னால லீவ் இல்ல. நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்ல போயிட்டு இகேஒய்சி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். கைரேகை பதிவு செஞ்சுக்கலாம். அது ஓகேங்களா? ஸோ அதனால எல்லா வசதியுமே பயன்படுத்தி குடுத்துருக்காங்க. இது வந்து முதல் அப்டேட் முடிஞ்சாச்சு. அடுத்தது 2வது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வரக்கூடிய எலக்ஷன் நேரத்துல யார் யாரெல்லாம் கரெக்டான வங்கி கணக்கு வச்சிருக்காங்களோ, ஆதார் அப்டேட்ல வச்சிருக்காங்களோ, மொபைல் நம்பர் அப்டேட்ல வச்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மாதம் ரூபாய் 4,000 உதவித்தொகையாக கொடுக்க போறாங்கன்றத தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இதற்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்டின்னா, எலக்ஷன் நேரத்துல கண்டிப்பா அப்ளை பண்ணிக்கலாம். அதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல இருக்கு. இருந்தாலும் இதற்கான ஸ்கீம் நம்ம சொல்லிடணும், அப்டேட் பண்ணிடணுன்றதுக்காக தான் இந்த அப்டேட் குடுத்திருக்கிறேன். ஸோ எல்லாருமே கிடையாதுங்க. இந்த 3 வகை அட்டைகள் மட்டுமே தான் இந்த 4,000 உதவித்தொகை ஊக்கத்தொகையாக கிடைக்கும். சரிங்களா? இது 2வது அப்டேட் க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்ததா 3வது அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து போன வருஷம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுல 1,83,00,000 பேர் மட்டும் தான் அதுல வந்து பயன்பெற்று வந்துட்டு இருக்காங்க. மாதம் மாதம் ரூ. 1,000 வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னமும் 1 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணியும் ரிஜெக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம புதுசா ரேஷன் அட்டை வாங்கினவங்களுமே இன்னும் அப்ளை பண்ணாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு வாய்ப்பா கொடுத்திருக்கிறாங்க. ஸோ மகிழ்ச்சிகரமான வாய்ப்பா கொடுத்திருக்கிறாங்க. என்ன அப்டேட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க மீண்டும் புதுசா ரேஷன் அட்டை வாங்கியவர்களும், ஏற்கனவே அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களும் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதத்தோட 4ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்சவங்க சீக்கிரமா போயிட்டு அப்ளை பண்ணுங்க. எங்க போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுகா ஆபீஸ்லயும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தோட அபிஷியல் தாலுகா ஆபீஸ் பக்கத்துலயோ இல்ல வந்து ஒரு ஒரு தாலுகாலயும் பார்த்தீங்கன்னா இந்த முகாம்கள் நடக்குது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க 9,000 இடங்கள்ல இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்கிறதுக்காக 9,000 இடங்கள்ல வந்து 9,000 இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, முகாம்கள் போட்டிருக்காங்க. அங்க போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மீண்டும் நீங்க தகுதியானவங்களா இருந்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாதம் மாதம் ரூ. 1,000 கிடைக்கும். நிறைய பேர் வந்து வறுமை கோட்டிற்கு கீழ தான் இருக்கீங்க. உங்கள எதனால ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சரியான வங்கி கணக்கு இல்லாததுனாலயும், அதே மாரி உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல வந்து மொபைல் நம்பர் அப்டேட்ல இல்லாததுனாலயும், உங்களுடைய பான் கார்டு அப்டேட்ல இல்லாததுனாலயும், ஆதார் அப்டேட்ல இல்லாதனாலயும் தான் நெறைய பேருக்கு வந்து ரிஜெக்ட் பண்றாங்க. அத நாங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இது எல்லாமே கரெக்ட்டா பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல இதுதான் அப்டேட் குடுத்திருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? ஸோ இதுல இந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நான் சொன்னது தான் இருக்கும். இந்த இகேஒய்சி மூலம் ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப அவசியமானது தான். ஸோ இது எல்லாமே நான் சொன்னது தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்து ஒரு கவர்மெண்டோட அஃபிஷியல் ஸ்கீம்ல சந்திக்கலாம். ஸோ தேங்க் யூ. வெல்கம்.